ஹிமாலயங்களின் இதயத்தில் சாதாரண மனிதர்களின் அணுகுமுறையை எட்டியுள்ள மாயாஜால உலகமான சம்பலா உள்ளது. இந்த மறைக்கப்பட்ட நிலம் எப்போதும் பார்ப்பிரிக்க நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது உட்படாத அமைதி மற்றும் ஒளி வீச்சின் வகை என்றெல்லாம் கூறப்படுகிறது. பழமையான குறிக்கோள்களுக்கு ஏற்ப கும்பலா ஒரு பரிசுத்தமான மன்னனால் ஆட்கொள்ளப்படுகிறது. குயிந்து புத்தரின் மறுவாழ்வு. சம்பாலாவின் புராணம் விஷ்ணு புராணத்திற்கு பின்னணியினால் கிட்டத்தட்ட முதற்கட்டமாகும். இது கல்கி என்னும் விஷ்ணுவின் இறுதி அவதாரம் சம்பாலாவில் பிறக்கும் என்று முன்னறிக்கை அளிக்கிறது. கால்கி இருட்டன்மைகளின் சக்திகளை அழிக்க வந்து புதிய தங்கயுகத்தை அமைதியோடு கொண்டு வருவார். திபெத்திய புத்தமயத்தில் ஷம்பாலா என்பது கலசக்கர தாந்திராவில் விவரிக்கப்படுகிறது. இது ஒரு புனிதமான உரை ஆகும். இதில் ஷம்பாலா களத்திலிருந்து ஒரு படுகொலைக்கு தலைமையிடும் எதிர்கால ராஜாவின் பற்றிய பேசப்படுகிறது. அவர் தீய சக்திகளை வீழ்த்தி புதிய அறிவை கொண்ட காலத்தை ஏற்படுத்துவார். இந்த முன்னறிக்கையால் எண்ணற்ற தேடுபொறியாளர்கள் மற்றும் சாகச வீரர்கள் இந்த அடையாளமில்லாத சொர்க்கத்தை தேடும் ஊக்கம் பெற்றுள்ளனர். ஷம்பாலாவுக்கு பயணம் என்பது உடல் பயணமல்ல, ஆன்மீக தேடலாகும். இது பரிசுத்தமான மனக்கண்ணோட்டம் மற்றும் மனதில் உள்ளவர்கள் மட்டுமே இந்த புனித மண்ணிற்கு வழியேற முடியும் என்று நம்பப்படுகிறது. ஷம்பாலாவின் கற்பிப்புகள் உள்ளார்ந்த அமைதி, கருணை மற்றும் ஞானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. சம்பலா ராஜா புத்தனிடமிருந்து கால சக்கர கற்கைகளை கற்றுக்கொள்வதற்காக இந்தியாவிற்கு சென்றுள்ளார் மற்றும் அவற்றை தனது அரசுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. எல்லா வரலாற்றிலும் யூரோப்பிய சோதனையாளர்கள் முதல் ஆன்மீக நாடகோய்த்தவர்கள் வரை பலர் சம்பாலாவை தேடியுள்ளனர். ஆனால் ஷம்பாலாவின் உண்மையான அம்சம் இன்னும் முதிர்ச்சியா இறுதி சமாதான பயணத்தின் குறியீடாகவோ உள்ளது. 14வது தலாய் லாமா ஒரு முறை கூறினார், சம்பாலா என்பது வரைபடத்தில் காணக்கூடிய உடலிடம் அல்ல, ஆனால் மனித ஜீவனுக்குள் உள்ள தூய நிலம்.